வணக்கம் நேயர்களே. ஃபார்மேட் நியூமராலஜி இந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. ஃபார்மேட் நியூமராலஜிக்கும் அஸ்ட்ராலஜிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஃபார்மேட் நியூமராலஜி முழுக்க முழுக்க எண்களின் சாம்ராஜ்யம். மேலும் இந்த நிகழ்ச்சி பற்றி சொல்லணும்னா ஃபார்மேட் நியூமராலஜி டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒன்று. சரி நேயர்களே, நீங்கள் எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க ரொம்ப ஆவலாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபார்மேட் நியூமராலஜி இந்த ப்ரோக்ராம் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க அண்ட் நிறைய பேருக்கு இது தெரிய வந்திருக்கு. இந்த ஃபார்மேட் நியூமராலஜி மூலமா நிறைய பேர் பேர் வச்சிருக்காங்க. இதனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. ஃபார்மேட் நியூமராலஜி படி பெயர் அமைக்கப்பட்டு இருந்தால் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வராது. அவர்கள் எந்த சூழ்நிலையும் பிரிய மாட்டார்கள். ஒருவேளை பிரிந்த கணவன் மனைவி பிரிந்து இருந்தால் ஃபார்மேட் நியூமராலஜி படி பெயர் அமைந்து இருந்தால் கணவன் மணி பிரிந்திருந்த கணவன் மணி ஒன்று சேர்வார்கள். ஓகே டாக்டர், ஒரு நேர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அந்த கேள்வி பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொய் பேசும் எண் எது, உண்மை பேசும் எண் எது அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஃபர்ஸ்ட் எனக்கு அது தெரியணும். உண்மை பேசும் எண் எது, பொய் பேசும் எண் எது விளக்கம் அளிக்கிறார் ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். எண்களிலே எல்லாம் எண்ணும் பொய் பேசுவார்கள், எல்லாம் எண்ணும் உண்மை பேசுவார்கள். இது ஈக்குவல் தான். ஆனால் உண்மை பொய்ங்கிறது சூழ்நிலைக்கு தகுந்த போல அவங்களுக்கு இடத்துக்கு தகுந்த போல அவங்க இல்லை மாத்துறது இல்லை. ஒரு சூழ்நிலை ஒருத்தர் பேசும்பொழுது மற்றவங்களுக்கு அந்த நேரத்தில் பொய்யா தெரியும். அது சூழ்நிலை தான். சூழ்நிலைன்ற ஒரு கான்செப்ட் வச்சு தான் அது உண்மை பொய்யின் மாறுபடும், வேறுபட்டது. ஸோ அதனால் அது மற்ற கண்ணுக்கு மற்ற பார்வைக்கு அது உண்மை பொய்யின் பரப்புறது, உண்மை பொய்ங்கிறது. ஆனால் இதை நான் இப்படி என்னுடைய கோணத்தில் நான் ரிசர்ச் பண்ணதில் எண்ணிலே 20ஆம் எண் 29ஆம் எண் இந்த ரெண்டு எண்ணு தான் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஞாபகம் மறதி உள்ள எண்கள். இந்த 29. ஆமாம், இந்த ரெண்டு எண்களும் காலம்பரம் ஒன்று பேசிட்டு திருப்பி மதியம் ஒன்று சாயந்தரம் தூங்குறதுக்குள்ள ஒரு 10 வாட்டி அவர்களுடைய இதை மாற்றிக்கொள்வாங்க. இது மற்றவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா அவங்க அவங்கள அறியாமல் மாற்றிக்கிறது. மற்றவங்க பொய் பேசுகிறேன்னு நினைப்பாங்க. ஸோ எப்பவுமே மற்றவங்களுடைய கோணம் தானே அவங்களுடைய அந்த மற்றவங்களோட கோணம் தான் இவங்களுக்கு பிரதிபலிக்குது. ஸோ அதனால அப்போ மற்றவங்க கண்ணுக்கு மற்றவங்க பார்வைக்கு அதிகமாக போய் பேசுறது 20ஆம் எண் 29ஆம் எண் தான் தெரியும். சரி, அந்த எண்ணில் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ அது அந்த விதத்துல பாத்தீங்கன்னா கஷ்டப்படாம திருத்திக்கலாம் இல்லையா? மாத்திக்க முடியும் தானே? மாத்திக்க முடியும், அவ்வளவுதான். ஏன்னா அது எண்களுடைய பிளட்ல இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அப்போ அதையும் மாற்ற முடியுமா? அதை அப்புறம் பார்க்கலாம். இன்னொரு நேர் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி தலைவாரும் முறை ஒரு மனிதனுக்கு அவசியமா, குறிப்பா பெண்களுக்கு இது அவசியமான்னு கேட்டிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? தலைவாறுதல் முறை ஒரு மனிதனுக்கு அவசியமா, அதிலும் பெண்களுக்கு மிக அவசியம் என்று கூறுகிறார்களே, அது என்ன விளக்கம் அளிக்கிறார் ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். தலை வாருதுன்னு சொல்றது இல்ல, தலை எல்லாரும் தான் வாரணும். மனுஷனா பிறந்தா எல்லாரும் தலை வாரிதான் ஆகணும். ஆனா அந்த வகுடுன்னு சொல்லுவாங்க. அந்த வகுடுனாக்க அந்த இது இருக்கு, அதான் அதுக்கு பேர் வகுடுன்னு பேரு. அந்த வகுடு நேர் வகுடு இருக்கணும். இது இது ஒரு சைக்காலஜி ஒன்று இருக்கு. அதாவது தலை வாரது ஆண்களுக்கு ஒன்று, பெண்களுக்கு. இதுல குறிப்பா பெண்களுக்கு முக்கியமா அவசியப்படுது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா தலை வகுடு நேர் பகுதியிலே, அதாவது தலை எப்படி இருக்குன்னு நேரா அப்படி இருந்து அந்த வகுடு எடுத்து வாரினாக்கா பெண்களுக்கு வாழ்க்கை நேர் வாழ்க்கையாகவும் சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும். கோண வகுடு எடுத்து வாழ்க்கை கோணையாகவும் அமைந்துவிடும் அப்படிங்கிறது தான் அது உண்மையான தாற்பயம். ஸோ அதனால இது ட்ரூ. இது 100க்கு 100 கண்டிப்பா உண்மை. அதனால அதை வகுடு ரொம்ப முக்கியம். இப்ப இதை பத்தி பேசுறேன்னா இதே நான் இன்னும் 2 பேர் பேசுவேன். அந்த தலை வாரதுன்னு இருக்கு பாருங்க. வேணா ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி ஆண்களை பத்தி ஒரு சொல்லிடுறேன். ஏன்னா பெண்களே சொல்லும்போது ஆண்கள் சொன்னாங்க, ஆண்கள்ல இந்த தலைப்பகுதி வாடுறது இருக்கு இல்லைங்களா, அப்படி மேல் தூக்கி அதாவது மடிப்பு இல்லாம மேல வாரினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஆண்கள் யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டார்கள், வளைய மாட்டார்கள். அதனால இந்த தலை வாடுறது இருக்கு பாத்தீங்களா, இதுலயே நான் 1000 விதமான டிப்ஸ் வச்சிருக்கிறேன் அதில் ரிசர்ச் பண்ணி. ஸோ அதனால இதுக்கு கேட்டதுக்காக ஒரு டிப்ஸ் மாதிரி இன்னொன்று கொடுத்தேன். அது மாதிரி நிறைய இருக்கு. இதில் அதிகமாக தெரிஞ்சிக்க வேண்டியது பெண்கள் நேர் வகுடு இதை எடுக்கணும். வாழ்க்கை சிறப்பாகவும் எந்தவித தொய்வியின்றி மகிழ்ச்சிகரமான சிறப்பான வாழ்க்கை இருக்கும். கோண வகுடு எடுத்தால் வாழ்க்கை அவங்கள அறியாம வாழ்க்கை கோண போகிறது வாய்ப்பு இருக்குங்கிறது தான் கான்செப்ட். ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர்.
ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் நிறைய லேடிஸ் பாக்குறவங்க எல்லாம். ஆமா, இனிமே அவங்க பார்த்து இந்த நிகழ்ச்சியை எல்லாருமே நேர் பார்த்து வகுடு தான் எடுப்பாங்க. அதுதான் கான்செப்ட். உங்களிடம் திறமை இருந்தும் அதை வெளிக்கொண்டு வர முடியாமல் இருப்பதற்கு உங்களது பெயர் ஃபார்மட் நியூமராலஜி படி இல்லை என்று நீங்கள் உணர வேண்டும். உங்களது பெயரை ஃபார்மட் நியூமராலஜி படி மாற்றி அமைத்து வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய இன்றே அணுகுங்கள் ஃபார்மட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகராஜா அவர்களை. அணுக வேண்டிய முகவரி எண் 5 மகேந்திரவர்மன் தெரு, ராஜீவ் காந்தி நகர், நெசப்பாக்கம், KK நகர், சென்னை 6078. டாக்டர், இப்போ நம்ம வந்து மேட்சிங் பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த பகுதியில் வந்து எந்த தேதியில பிறந்தவங்க எந்த தேதியில் பிறந்தவங்களோட திருமணம் செய்தா அவங்க வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும்னு நீங்க சொல்லிட்டு வந்திருக்கீங்க. அந்த வகையில இந்த வாரம் நீங்க எந்த தேதியை பத்தி சொல்ல போறீங்க? திருமண பொருத்தம் பார்ப்பதற்கான உதாரணம். ஆண் பிறந்த தேதி 26/4/1976 ஃபார்மேட்டின் படி 8458. பெண் பிறந்த தேதி 1/5/1980 ஃபார்மேட்டின் படி 1596. ஃபார்மேட் நியூமராலஜியின் படி இவர்களது திருமண பொருத்தம் சரியாக இருக்கிறதா? விளக்கம் அளிக்கிறார் ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகராஜா அவர்கள். 26/4/1976 அதாவது நம்ம ஃபார்மேட் படி 8458 அவரை ஒரு பெண்மகள் திருமணம் செய்து கொள்றாள் அப்படி என்றால் அவருடைய பிறந்த தேதி 1/5/1980. அதாவது நம்ம ஃபார்மேட் படி 1596. இந்த ரெண்டு எண்ணுக்கும் மேட்சிங் இருக்கா, பொருத்தம் இருக்கானாக்கா பொருத்தம் இருக்கு. ஆனால் இந்த எண்களுடைய கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னாக்கா ஆண்மகனுக்கு பிறந்த தேதியும் 8, விதி எண்ணும் 8. ரெண்டு இடத்துல 8 எண் இருக்கும்போது இவர்களுக்கு வந்துட்டு 45 வயது வரைக்கும் வாழ்க்கையில் எவ்வித பிரச்சனையின்றி எவ்வித போராட்டமின்றி ஸ்மூத்தாக இருந்து போய் கொண்டிருந்த வாழ்க்கை 46ஆம் வயதுக்கு பின் அவர்களது வாழ்க்கை அப் டு லைஃப் வரைக்கும் போராட்டம் கலந்த வாழ்க்கையை தான் வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. அதையும் ஓவர் கம் பண்ணணும்னா ஃபார்மேட் நியூமராலஜி இருக்கின்றது, அது தனிப்பட்ட கதை. இருந்தாலும் இந்த இதுக்கு மேட்சிங் இருக்கா, இருக்குது. மேட்சிங் இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு ப்ரிடிக்ஷனுங்கிற ஒரு கான்செப்டை எல்லாரும் புரிந்து கொள்ளணும். அதைத்தான் இப்போ வந்து இது வெளிப்படுத்தினேன் நிகழ்ச்சி மூலயமாக. ரொம்ப நன்றி டாக்டர். டாக்டர், இப்போ நம்ம வந்து விஐபி பகுதிக்கு வந்திருக்கோம். வாரம் நம்ம இந்த பகுதியில் வந்து ஒவ்வொரு வித்தியாசமான விஐபியை சந்திச்சுட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் நம்ம இந்த வாரம் சந்திக்க போற விஐபி வந்து ஒரு பிசினஸ் மேன். அவர் பேர் வந்து SR மணிகண்டன். அவரை சந்திப்போமா? கண்டிப்பாமா. வணக்கம் சார். வணக்கம். உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். உங்களை நீங்க வந்து கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சாரை வந்து நான் எனக்கு ஒரு 3 வருஷமா தெரியும். எனக்கு சார் எனக்கு ரொம்ப நாளாக கல்யாணமே ஆகாமல் இருந்தது. அப்போ என்னுடைய அப்பாவும் அம்மா வந்து சேர்ந்து பார்த்து சார்கிட்ட தான் எனக்கு பேர் மாற்றி கொடுத்தாங்க. பேர் மாற்றி ஒரு 3 மாதத்தில் கல்யாணம் ஆகும்னு சார் சொன்னார். சொன்னபடி கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் என் குழந்தைக்கும் சார் தான் பேர் வச்சு கொடுத்தாரு. எங்களுடைய தம்பிக்கும் பேர் வச்சு கொடுத்து அவர் தான் மேரேஜ் பண்ணி வச்சார். உங்க குழந்தை பேர் சொல்ல முடியுமா? M. லட்சுமி பகவதி. சரி, இந்த ப்ரோக்ராம் பத்தி நான் சொல்லவே வேணாம், உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்க வந்து டாக்டர் கிட்ட கேட்கலாம். சரி சார், இப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். பொதுவாக இன்றைக்கு பெண்களை விட ஆண்களுக்கு திருமணம் காலதாமதம் ஆகிட்டு இருக்கு. சரி, அதுக்கு என்ன காரணம்? அதிருப்தியா, விரக்தியா? பொதுவாக இன்றைய இளைஞர்களுக்கு திருமணம் காலதாமதம் ஆவது ஏன்? விரக்தியா, அதிருப்தியா? விளக்கம் அளிக்கிறார் ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகராஜா அவர்கள். திருமணம் காலதாமதம் ஆகுதுங்கிறது வந்துட்டு அது ஆண் பால் பெண் பால்னா இல்லை. இன்னைக்கு காலகட்டத்தில் வந்துட்டு பொதுவாகவே எல்லாத்துக்கும் ஆகுது. ஏன்னா நான் பப்ளிக்ல இருந்து பார்க்குறேன் இல்லையா, எல்லாத்துக்கும் அப்படிதான். ஏன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்குனாவே 17, 18, 19 வயசான திருமணம் பண்ணிடணும். அதுக்கு முன்காலம் போக வேண்டாம். 50 வருஷத்துக்கு முன்னாடி அது வேற. ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 17, 18, 19 ஆயிடுச்சுன்னா பெண்களுக்கு உடனே திருமணம் நடத்திடுவாங்க. இதில் சில பெண்கள் படிச்சுக்கிட்டே இருந்தாலும் பாதியில் திருமணம் பண்ணிடுவாங்க. அப்புறம் காலகட்டத்தில் அது வந்து தவறு. அப்புறம் அரசாங்கம் வந்துட்டு பெண்களுக்கு 21 வயசுல திருமணங்கிற அந்த இதில் வரும்போது அப்புறம் 22, 23 வயசுக்கு வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பெண்களுக்கு வந்து 23, 24, 25, 26, 27 வயசுலையும் பண்ணுறாங்க. அது சரியா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 100% சரி. ஏன் அப்படின்னாக்கா முதல்ல அவங்களுக்கு மெச்சூரிட்டி வேணும். திருமணம் அப்படிங்கிற ஒரு புது வாழ்க்கையில் அவங்க என்டர் ஆகும் பொழுது அவங்க கல்வி தகுதியை முடிச்சுட்டு அவங்க வீட்டிலேயே ஒரு வீட்டுக்குள்ளே வீட்டு வேலையை அவங்க வீட்டு வேலையை சொந்த வீட்டிலேயே எதை செய்யலாம், இல்லை வெளியே போய் வேலை செஞ்சுட்டு வந்தால் தான் உலகம் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணமே முடிக்கணும்.
அதுதான் சரியான வே. இது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பேசிட்டு இருக்கோம், இதுக்கும் நியூமராலஜிக்கும் சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் நம்ம வாழ்க்கைக்கு ப்ராக்டிக்கல் லைஃப் ரொம்ப தேவைப்படுது இல்லையா? கண்டிப்பா. ஸோ அதனால வந்து இப்படி செய்யறது தான் சரி. அப்போ பெண்களுக்கே 23, 24, 25, 26, 7 ஆகும்போது ஆண்களுக்கும் அந்த வயசு தான் ஆகுது. அதில் ஒரு ஆண்களுக்கு ஒரு 2-3 வயசு கூட வந்துடுது. அப்படின்னா 30 ஆயிடுது. அப்போ வயசு கூடங்கிற மாதிரி நினைக்கணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்று அது கரெக்ட் இல்லை, அதுதான் சரி. அப்போ தான் வாழ்க்கையில் வந்துட்டு சரியான வந்து ஒரு மெச்சூரிட்டி, ஒரு பக்குவம், ஒரு பக்குவத்தை கற்றுக்கிட்டு வாழ்க்கைங்கிற இதில் அவங்க அந்த உலகத்தில் என்ட்ரு ஆனால் தான் எல்லாத்தையும் நாளைக்கு வாழ்க்கை இதில் முன்ன பின்ன வரும் பிரச்சனைகள் அப்படி எதனா வரும்போது அதை சமாளிக்கக்கூடிய, அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி வேணும், பக்குவம் வரும். அது ஒன்றும் என்னை பொறுத்த வரைக்கும் விரக்தியும் கிடையாது, வேற என்னமோன்னு கேட்டீங்க, வேற அதிருப்தியும் கிடையாது. இது வந்து காலத்தின் கட்டாயம் கூட சொல்லலாம். இது சரியான பாதையில் தான் உலகம் போயிட்டு இருக்கு. சரி சார், வேற எந்த கேளுங்க. அடுத்த கேள்வி சார். இன்னைக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னா பேப்பர் எடுத்தாலும் நியூஸ் எடுத்தாலும் வாகன விபத்துக்கள் அதிகமாகிட்டே. சரி சரி சரி. இதுக்கு என்ன காரணம்? அதாவது பிறந்த தேதிக்கும் அவங்க வண்டி வாங்கி இருக்கிற நம்பருக்கும் தொடர்பு ஏதாவது உண்டா? பிறந்த தேதியினுடைய எண்ணை வைத்து நாம் வாங்கும் வண்டியினுடைய எண்ணும் அமைய வேண்டுமா? விளக்கம் அளிக்கிறார் ஃபார்மட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர்ராஜா அவர்கள். இது சம்பந்தமா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து முக்கியமான விஷயம், தேவையான விஷயத்தை திரும்ப சொல்லலாம், அதை வேறு கோணத்தில் சொல்லலாம். இந்த தேவை இதெல்லாம் இது நமக்கு அன்றாட வாழ்க்கையில் அது இல்லாமல் நம்ம இல்லை. உணவு எப்படி இப்போ எஸ்எஸ்எல் அன்றாட தேவையோ அதே மாதிரி இன்றைக்கி வாகனமும் அன்றாட தேவை. ஏன்னா வாகனம் இல்லாமல் செல்ல முடியாது எங்கேங்கிறது. அது நீங்கள் கேட்ட மாதிரி வாகனத்தினுடைய நம்பரும் அவங்களுடைய நம்பர் பிறந்த தேதியும் கண்டிப்பாக பொருத்தமாக இருக்கணுமா அப்படின்னு கட்டாயம் பொருத்தம் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து 9ஆம் நம்பர் பிறந்திருக்காரு வச்சுக்கோங்களேன். அவர் வாகனத்தின் கூட்டு எண் வந்து 2ஆம் நம்பரில் வச்சாக்கா நிச்சயம் வந்துட்டு அந்த வாகனம் வந்து விபத்துக்குள்ளதான் ஆகும். ஆனால் விபத்து நடந்ததுன்னா கூட எஸ்கேப் ஆக முடியாது. அதே மாதிரி பிறந்த தேதி 7ஆம் எண் வச்சிருக்கிறவங்க, 7ஆம் தேதி பிறந்திருக்கிறவங்க 3ஆம் நம்பரில் வாகனத்தினுடைய எண் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் அந்த வாகனம் விபத்துக்குள்ளதான் ஆகும். என்ன அதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. 2-9 வந்து வாகனத்தில் நடந்துருச்சுன்னு, ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அந்த விபத்தில் அவங்க தப்பிக்க முடியாது. இந்த 3-7 இருந்துனாக்கா விபத்து நடக்கும், ஆனால் தப்பிச்சிருவாங்க. இந்த 2 காம்பினேஷன், அந்த 4 எண்ணுடைய காம்பினேஷன் தான் அதிகமாக விபத்துக்குள்ளாகுது. இது வரைக்கும் விபத்து நடந்ததை வேணா நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க. 100% இதான் சரியா இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் நீங்க வந்து இங்க பங்கேற்றதுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். நன்றி மேடம். வணக்கம். உலகில் பிறந்த ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிய வேண்டுமா? வாங்கி படியுங்கள் ராஜாஸ் நியூமராலஜி. ஃபார்மட் நியூமராலஜியின் படி உங்களது பிறந்த தேதிக்கு ஏற்ற பொருத்தமான பிறந்த தேதி கொண்டவர்களை நீங்களே தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? வாங்கி படியுங்கள் மகாஸ்ரீ நியூமராலஜி. உங்களது வாழ்க்கையை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? டாக்டர் மகாதன் சேகர்ராஜா அவர்களால் எழுதி வெளியிடப்படும் மாத இதழான ஃபார்மட் நியூமராலஜி புத்தகத்தை வாங்கி படித்து தெரிந்து கொள்ளுங்கள். ஃபார்மட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர்ராஜா அவர்களால் எழுதி வெளியிடப்படும் அனைத்து புத்தகங்களும் கிடைக்கும் இடம் எண் 5, மகேந்திரவர்மன் தெரு, ராஜீவ் காந்தி நகர், நெசப்பாக்கம், KK நகர், சென்னை 6,78,000. டாக்டர், இப்போ நாம வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். பிறந்த குழந்தையோட பிறந்த தேதியை வச்சு அவங்களோட வாழ்க்கை தரம் பத்தி நீங்க சொல்லிட்டு வந்திருக்கீங்க. அந்த வகையில் நீங்க இந்த வாரம் எந்த குழந்தையை பத்தி சொல்ல போறீங்க? 29/3/2007 அன்று பிறந்த குழந்தைகளின் பலன் நலன் பற்றி விளக்கம் அளிக்கிறார் ஃபார்மட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர்ராஜா அவர்கள். ஸோ அதனால இந்த வாரம் பார்த்தீங்கன்னாக்கா 29ஆம் தேதி மார்ச் மாதம் 2007 இப்போ நடைமுறையில் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட் படி பார்த்தீங்கன்னாக்கா 2, 3, 9, 5. இதனுடைய கல்வி தகுதி எப்படி இருக்கும், வாழ்க்கை தகுதி எப்படி இருக்கும், ஆண் குழந்தையா இருந்தால் எப்படி, பெண் குழந்தையா எப்படி இருந்து, அதாவது ஆண் பெண் அப்படிங்கும்போது இப்படி பிரித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 29, அதாவது 2ஆம் எண்ணுனாக்காவே கல்வி வந்து தடப்படும் அப்படிங்கிறது பொதுவானது. ஆனால் இந்த தேதிக்கு கல்வி தடப்படாது 2 பேருக்குமே. ஏன்னா வந்து இது வந்து அடுத்த மாதத்தையும் கன்சிடர் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய ஃபார்மேட்டினுடைய மெத்தட் அண்ட் சீக்ரெட்டு, அது சூட்சுமம். மாதத்தையும் நாங்கள் கன்சிடர் பண்ணுறதுல போது இந்த இதுக்கு வந்துட்டு கல்வி தடப்படாது. ஸ்லோ ப்ராசஸ் ஒன்றா இருக்கும். கல்வி வந்துட்டு எவ்வித தடையின்றி நல்ல சிறப்பாக இருக்கும். சயின்ஸு சம்மந்தப்பட்டதில்லை. சயின்ஸு சம்மந்தப்பட்டதில் நல்ல ஒரு போஸ்டில் வர அளவுக்கு சில பேர் வந்துட்டு உயர்கல்வி படிச்சுட்டு நல்ல போஸ்டில் இருக்கிற அளவுக்கு இருக்கும். சில அந்த கல்வி தகுதி எந்த சூழ்நிலையும் வந்து தடப்படாத கல்வி தகுதி கம்ப்ளீஷன் தான் இருக்கும், ஆணுக்கு சரி பெண்ணுக்கு சரி. திருமண வாழ்க்கை அப்படின்ற எடுத்துக்கொண்டாலும் வந்துட்டு வாழ்க்கையிலே பிரச்சனை இருக்காது. அதாவது வாழ்க்கையிலே பிரச்சனை இருக்காது. ஆனால் இந்த தேதியில்
இவர்களா வந்துட்டு தங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. என்ன இந்த 29ஆம் எண்ணினுடைய கான்செப்ட் அதுதான். வாழ்க்கையில இவங்களுக்கு பிரச்சனை இருக்காது, ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரி எண்ணிக்கொண்டே வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். காரணம் அந்த எண்ணு 29 2 9 2 சேர்ந்து இருக்கு இல்லைங்களா, அந்த எண்ணினுடைய தாக்கம் அது இவங்களை தாக்கும். டாக்டர், இப்போ நம்ம வந்து நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த பகுதியில் வந்து நம்ம வந்து ஆன்மீகம், அற்புதம் இதை பற்றி நம்ம பேசிட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் நீங்கள் இந்த வாரம் என்ன சொல்ல போறீங்க? இந்த வாரம் ஒரு அற்புதத்தை பற்றி பேசுவோம். சொல்லுங்க. அதாவது கடந்த பல வருடங்களுக்கு முன்னாடி மதுரையை சேர்ந்த ஒரு பெண் சீதா லட்சுமி அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அந்த பெண்ணு வந்துட்டு ஹேண்டிகேப்டான பொண்ணு, இன்ஜினியர் படிச்சிருக்கு. படிச்சுட்டு அதுக்கு வந்து அது வாழ்க்கையில் 2 ஆசை. ஒன்று வந்துட்டு ஹேண்டிகேப்ட் வந்து கால் பகுதி, அதுக்கு அந்த சின்ன வயசுல அந்த போலியோவில் அட்டாக் ஆனதில்ல, அந்த காலை சரி பண்ணணுன்றது அது சின்ன வயசுல யாரும் சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவில் தான் அது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அங்கே போய் குணப்படுத்தணும், வெளிநாட்டுக்கு போகணும். ஸோ இந்த இது 2 வாழ்க்கையில் அது ஒரு எய்ம், அதுக்கு லட்சியம், அது 2த்தையும் நிறைவேற்றணுன்ட்டு. ஸோ இது போயிட்டு அப்போ சின்ன வயசுல அதை குணமாக்குறதுக்கு டாக்டர் மெடிக்கெல்லாம் போய் பார்த்துருப்பாங்க. அடுத்த இது வந்துட்டு தான் வாழ்க்கையில சக்ஸஸ் ஆகணும்னா எங்கெங்க போய் கேட்கணும் எல்லாத்தையும் போய் கேட்டிருப்பாங்க. கேட்ட இடத்துல உனக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு தகுதியெல்லாம் இல்லை, 2வது உன் வாழ்க்கையில திருமணங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது, வெளிநாட்டுக்கு போக முடியாது, குணம் ஆக முடியாது காலு, இப்படிதான் அதனுடையது. இது வந்து ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு உந்துதல் வேகம், நான் அது மாதிரி பண்ணணும். ஆனா பொதுவாக ஒரு லாஜிக் இருக்கு, ஒரு சைக்காலஜி இருக்கு. மனிதன் எந்த ஒரு மனிதனுமே தன் உடலால் ஒரு பாதிப்பு இருக்கிறவனுக்கு வந்துட்டு எப்பவுமே கொள்கை பிடிப்பு இருக்குன்னுவாங்க. ஆமா, கண்டிப்பா. அவங்க கிட்ட இருக்கிற கொள்கை பிடிப்பு மற்றவங்களுக்கு இருக்காது. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதுல அது சக்சஸ் ஆகிற வரைக்கும் விட மாட்டாங்க. அந்த ஸ்ட்ராங் இந்த பொண்ணுகிட்ட இருந்துச்சு. வெளிநாட்டுக்கு போகணும், அதனுடைய இதுவே வந்துட்டு ஆம்பிஷனே வந்துட்டு வெளிநாட்டுக்கு போகணும், கால் குணமாகணும், கல்யாணம் ஆகணும். இது ஒரு இது. ஏன்னா எது முடியாதுன்னு சொன்னாங்களோ அதை முடிச்சு காட்டணும். எல்லா இடத்துலையும் கேட்டிருக்கு, யாரும் முடியாதுன்னாங்க. அப்புறம் கடைசியாக என்கிட்ட வந்தது, நான் பார்த்து கொடுத்த பேரை நீ எழுதுன்னா எழுதிச்சு. ஃபர்ஸ்ட் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது யாரை பார்த்து முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்களையும் கூப்பிட்டுக்கிருச்சு. அது எதுக்கு கூப்பிட்டுச்சுன்னு அந்த பொண்ணு எனக்கு தெரியாது. ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தது, அவங்க அப்பா ஃப்ரெண்டுன்னு. என்னையும் நிற்க வச்சுக்கிச்சு, எல்லாத்தையும் லைனாக நிற்க வச்சுட்டு என் வீட்டில் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு ஏர்போர்ட்டுக்கு நானும் போய் அதை சென்டாக பண்ணுறேன். மிட் நைட்டு ஒரு 3 மணிக்கு பக்கம் போயிட்டு அதையும் போயிட்டு அது ஏர்போர்ட்டில் சென்டாக பண்ணுறேன். அது வரைக்கும் அந்த பொண்ணு சொல்லலை இவர் தான் அவர் சொன்னாருன்ட்டு. எனக்கு தெரியாது அவங்க ஃபாதருக்கு ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டு வந்து எல்லாம் முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போயிடுச்சு. போயிட்டு அதுக்கப்புறம் 1.5 வருஷம் இருக்கும். இல்லை நான் சொல்கிறது இதெல்லாம் இப்போ இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 1.5 வருஷம் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மேரேஜ்னு வந்தது, மேரேஜும் முடிஞ்சது, வெளிநாட்டையும் போச்சு, நல்லா சம்பாரிச்சது. அடுத்து அந்த கால் வந்து இப்போ வரைக்கும் பாதி தான் ஆச்சுன்னு ஆகலை. ஆனால் அது வந்து இது வந்து முடியாததுன்றது பாதி ஆயிடுச்சு. ஓரளவுக்கு அது வந்துட்டு இண்டிவிஜுவலாக நடக்கிறதுக்கும் இண்டிபெண்டாக நடக்கிறதுக்கும் ஸோ அந்த இதெல்லாம் வந்துருச்சு அதுக்கு. அதனால் அந்த தைரியம் வந்துச்சு, பாதி ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் பாதி தான் ஆயிருக்கு, அது வேற விஷயம். ஆனால் எதுவும் முடியாதுன்னு சொல்லிச்சு. எனக்கு 1.5 வருஷம் கழிச்சு சொல்லிச்சு, அங்கிள் நான் ஒருத்தரை கூப்பிட்டு வந்தேன், அவர் யார் தெரியுமா இருந்துச்சு. தெரியாதுமா, உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் அப்பா ஃப்ரெண்டு. இல்லை என் வாழ்க்கையில் முடியாதுன்னு சொன்னார் இல்லையா, நீங்க முடியும் சொன்னீங்க இல்லைங்களா, உங்க 2 பேரும் பக்கத்துல வச்சு போட்டோ எடுத்துட்டு அந்த போட்டோ கையில வச்சுக்கிற உங்களுக்கு அனுப்பணும்னு சொல்லி அமெரிக்கால இருந்து அனுப்பிச்சு. சரி, அவர் யாரும் பேர் வேண்டாம், அது நமக்கு சப்ஜெக்ட் அது இல்லை. ஸோ அதனால வந்து எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, நம்ம ஃபார்மட் நியூமராலஜி எல்லாத்தையும் தாண்டி, ஏன்னா அது வந்து டிவோஷனல், ஒரு ஆன்மீகமாகவும் தெய்வீகமாக இருக்கிறதுனால தான் அதை வந்துட்டு அது டிவோஷனலாக அதை நான் செஞ்சு கொடுக்கறதுனால அந்த பொண்ணு வந்துட்டு வாழ்க்கையில் இன்னைக்கு நல்ல சொஃபிஸ்கேட்டட், அதாவது நல்ல சிறப்பான வாழ்க்கையை அமெரிக்காவில் வாழ்ந்துட்டு இருக்கு. மக்களுக்குள் சில பேருக்கு தன்னம்பிக்கை இல்லாதவங்களுக்கு தன்னம்பிக்கை வர்றதுக்கும் ஒரு காரணமாக இந்த நிகழ்ச்சி இருக்கட்டும் தான் சொன்னேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. நிறைய பேருக்கு இங்க தன்னம்பிக்கை இல்லாதவங்க அதை வளர்த்திப்பாங்க இந்த நிகழ்ச்சி பார்த்து. டாக்டர் ரொம்ப நன்றி, இந்த நிகழ்ச்சியில் நீங்க இருந்தது. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்மா.